மார்னிங்ப்பா. அப்பா கவலைப்படாதீங்கப்பா, எல்லாம் சரியாயிடும். அண்ணன் சொல்லிச்சு இந்த மாதிரி நிறைய பேருக்கு பண்ணலாம் தரணும் அப்படி இப்படின்னு. எல்லாம் சரியாயிடும்ப்பா. ஆமாண்டா கண்ணா, 5 கோடி வரைக்கும் கடன் இருக்குடா. எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. கணக்கு வழக்கு கடை சமாச்சாரம்லாம் தெரியாதுப்பா. ஆனா எதுவாக இருந்தாலும் சரியாயிடும்ப்பா. உங்க அண்ணன் கூட சாதாரணமா இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டான்டா. இத்தனை வருஷமா வேலை பண்ணிட்டு இருக்கான்னு தெரியாதான்னு உனக்கு? அவன் பாவம் வீட்டில் இந்த மாதிரி கஷ்டமெல்லாம் வந்த ஒன்று கலங்கிட்டான். அவன் நிலைமையில நான் இருந்தா கூட குழம்பித்தான் போயிருப்பேன். ஏதோ நடக்கணும்னு நிறுத்திருக்கிறான், நடந்துருச்சு, ஃபேஸ் பண்ணித்தானே அவனும். பார்ப்போம், சரி ஆயிடும்ப்பா. எப்படியாவது சரி பண்ணிடலாம்டா, சரி பண்ணிடலாம். ஆமாப்பா, அதான் நானும் சொல்றேன். கண்ணா, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குதுடா. உன்னை நினைச்சுதான் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் நான். பெரியவன் நல்ல படிப்பு படிச்சு நம்ம கம்பெனிலேயே பெரிய பொறுப்பு எடுத்து நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறான். சின்னவனும் வெளியெல்லாம் படிச்சுட்டு வந்துட்டு அவனுக்கு உதவியா இருந்துட்டு இருக்கிறான். நீ தான் என்ன பண்ண போறியோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். நான் பயந்த மாதிரியே நீ கண்டதெல்லாம் பண்ணி கேவலப்பட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்கு இன்னும் மனவேதனையை கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வேதா வந்த வேலை, நல்ல புத்தி வந்து இன்னைக்கு நீயாவே ஒரு ஆட்டோ வாங்கி ஓட்டிக்கிட்டு இருக்கிற. யாரையும் நம்பாம சொந்த காலையே நின்றுட்டு இருக்கிற. பெருமையா இருக்குதுடா. ஆமாண்டா நாகராஜா, ஆட்டோ ஓட்டுறது ஒன்றும் கேவலம் இல்லைன்னு பெருமையா சந்தோஷமா பண்ணிட்டு இருக்கிற பாரு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுடா. கண்ணா, ஆரம்ப காலத்துல நானும் அப்படித்தான்டா. செய்யாத வேலை இல்லை, பணம் கிடைச்சா போறோம், யாரையும் ஏமாத்தாம உண்மையா உழைச்சுக்கிட்டு இருந்தாலே போதும். என்ன வேலை செய்யறத பத்தி கவலை இல்லை, எதுலையுமே அசிங்கப்படல. அதே மாதிரி நீ இருக்கிறடா. அப்பா. ஆமாடா, உன்னை பார்த்தா என்னோட இளமை காலமெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. நீ இப்ப என்ன மாதிரி தாண்டா இருக்கிற. என்ன, நேத்திலிருந்து என் உள் மனசுல ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்குதுடா. என்னப்பா? எனக்கு பிறகு இந்த வீட்டை நீ தாண்டா காப்பாற்ற போற. நானா? ஆமாண்டா, நீயே தான் முடியுண்டவனல்ல. என் மனசு சொல்லுது அப்படித்தான். ஒன்னதையா சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஒரு தடவை சொன்னா தெரியாதா? சாரிங்க சாரிங்க. சும்மா மேல மேல விழுந்துகிட்டு இருக்கீங்க. ஆமா, எங்க போறீங்க? ஆஃபீஸ்க்கு போகிறேன். ஆபீஸுக்கு போகும்போதே இப்படியா? எங்க வேலை பாக்குறீங்க? கலெக்டர் ஆஃபீஸில் சார். கிழிஞ்சுது. கவர்மெண்ட் எப்படி காலையிலேயே வேலை செய்து பாரு மாப்பிள. நல்லா பப்பரப்பான்னு இப்படியே படுத்து தூங்க வேண்டியதுதான். நல்லா வேலை பாக்குறீங்கய்யா. நடத்துங்க நடத்துங்க, விளங்கிரு நாடு. சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஆபீசர்னு பாக்குறேன், இல்ல மண்டை கண்டையெல்லாம் உடச்சு போடுவேன். குடிகார சார், குடிகார சார், இந்த பக்கம் வாங்க. யோ, நீ அந்த பக்கம் போய் உட்காரியா? வாங்க சார், இப்படி கொஞ்சம் வாங்க சார். ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். காலங்காத்தாலேயே தூங்குறாங்க. சார் வண்டியை நிப்பாட்டுங்க சார், இறங்குறேன். ஏன்? இல்லை இறங்குறேன் சார். அப்படியா? ரொம்ப சந்தோஷம், காசை கொடுத்துட்டு இறங்குங்க. நிப்பாட்டு மாப்பிள்ள, நிப்பாட்டு. அப்படியே லெஃப்ட்ல நிப்பாட்டு. ஓல்டன் ஓல்டன். ஆபீசர் சார் இறங்கலாம். இறங்குங்க சார், காசு கொடுங்க. ரைட் ரைட் ரைட். வண்டிக்குள்ள உட்காந்துக்கிட்டு தூங்கி விழுந்துகிட்டு இருக்கேன். ஆபீசரா, பெரிய ஆபீசர் சார். நீங்க நல்லா உட்காந்துக்கங்க சார்.
போடா ரைட் அசோக் நகர் டி நகர் டி நகர் டி நகர். விழிகளில் விழுந்து விட்டாய், எனக்குள் எனையே ஒளித்து வைத்தாய், சின்ன சின்ன சிரிப்பினில் சிதறடித்தாய், சிதறிய இதயத்தை திருடிக் கொண்டாய், யாரென்று நான் யாரென்று அடி மறந்தே போனதே, பேரை கூட தெரியாமல் மனம் உன்னை சுற்றுதே. ஐயோ ஆம்லெட் போட்டானா? ஐயோ வண்டி நிப்பாட்டு மாப்ள, நிப்பாட்டு மாப்ள, நிப்பாட்டு மாப்ள, நிப்பாட்டு வண்டி நிப்பாட்டு. கக்கிட்டா மாப்ள, கக்கிட்டா மேலையே. ஐயோ மாப்ள இப்படியே நிப்பாட்டு மாப்ள. அடே அடே குடியா பையனே இறங்குடா கீழே. ஏய் ஸ்டெடியன்றா பிடிக்க முடியல. உன்னையும் ஒரு மனுஷனா மதிச்சு என் மாப்பிள்ளையோட சண்டை போட்டு உன்னை வண்டியில ஏத்துனா என் மேலேயே வாந்தி எடுக்கிறியா நீ? என்னடா விடுறா பாத்துக்கலாம். ஒன்றை தான் பேசிக்கிட்டு இருக்கேன், உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். மாப்பிள்ள தண்ணி விடுறா, தண்ணி விடு. இவனெல்லாம் தெளிய வச்சுதான் மாப்பிள்ள அடிக்கணும். தெளிஞ்சிருச்சா? ஏண்டா டேய் போய் தொலைடா, போய் தொலை. போடா அங்கிட்டு. டேய் வண்டி முன்னாடி படுத்தா ஏத்திக்குவேன். போடா மேலையே கட்டிட்டு. கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் என்னை கட்டி இழுத்தாய், ஒரு கள்ளச்சிரிப்பில் என்னை தள்ளி விட்டு மூடி ஒரு ஃபைட் சீக்வென்ஸ் போயிட்டு இருக்கு. இவங்களுக்கு ரொமான்ஸா? டேய் கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் உங்களை தாண்டா. டேய் இழுத்தாய் போதாதென சின்ன ஒரு கள்ளச்சிரிப்பில் என்னை தள்ளி அந்த பாட்டை நிப்பாட்டியா? இதுக்கு ரெண்டும் அந்த பாட்டை வச்சுதான் காதலிச்சுக்கிட்டு இருக்குங்க. நிப்பாட்டு. என்ன என்ன பாட்டை நிப்பாட்டினவன சுதாரிச்சிட்டீங்களா? என்ன பீலிங்க? ஏண்டா இங்க இவ்வளவு கலோபரம் நடந்துகிட்டு இருக்கு. ஒருத்தன் என் மேல வாந்தி எடுத்திருக்கேன், அவனை நான் போட்டு புரட்டி எடுத்து அனுப்பி இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன கண்ணுக்கு நடுவுல நூல் விட்டுக்கிட்டு இருக்கீங்களா? உங்க நூலை நான் பிரிக்கிறேன். ஹலோ மிஸ் இந்தியா, வெளியே வாங்க. மூஞ்சியும் முகர கட்டையும் வா வெளியில வா. காலேஜுக்கு அனுப்பிச்சா காதல வளர்க்குறீங்களா? எங்க இறங்கணும்? அம்மன் கோயில். அம்மன் கோயில்? அது போய் அரை மணி நேரம் ஆச்சே. ஏய் இங்க பாரு, கபாலீஸ்வரர் கோயிலே வந்துருச்சு. அம்மன் கோயில இறங்க வேண்டிய கபாலீஸ்வரர் கோயில் வரைக்கும் பயணம் பண்ணிட்டு வந்திருக்கேன். இங்க பாரு, அப்படியே திரும்பி பார்க்காம போ. பொடி நடையா நடந்து இப்படியே போயிடணும். நீ ஏரியாவுல ஜாய் ஜாய் போ. கையை உடிச்சு கையாட்டிட்டு போற நீ. போ போ போங்கறல. நீ எங்க போற? நீ எங்க போற? என்ன நான் அந்த பொண்ணு கூட போற? எதுக்கு போற? கொன்னே புடிவா நீ. நீ எங்கடா ஏறன? எங்க ஏறன? அதே விருகம் பக்கத்துல தான் உன்னை இறக்கி விடுவேன். போடா. ஏய் இந்த போடா உள்ள. குத்தி போய் போ. பாட்டு போட்டா ரொமான்ஸ் பண்ணிக்கிறீங்க. எங்கயுமே நீ போக கூடாது. ஏய் பிச்சு புடுவேன், பிச்சு உன்னை மறுபடியும் பாக்க. போ டாடால உனக்கு காமிக்கணும். போ. சப்பா ஐயோ சாமி. இப்படி ஒரு அந்யோன்யமான ஜோடியை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. எவ்வளவு ஒத்துமையா இருக்காங்க தெரியுமா? அவர் வந்ததும் அவர்கிட்ட நம்ம லவ் சொல்லியே ஆகணும். இனிமே அவர் கூட சந்தோஷமா சேர்ந்து வாழணும். மல்லிகை மொட்டு மனச தொட்டு இழுக்குதடி மானி, வளையல் மெட்டு வயச தொட்டு வளைக்குதடி மீனி, மல்லிகை மொட்டு மனச தொட்டு இழுக்குதடி மானி. என்னங்க இது? பூ. ஐயோ செம்ம ஜோக்கு. நாளைக்கு சிரிக்கிறேன். நானு கேட்டீங்க பூன்னு சொன்னா அது போய் ஜோக்குன்றீங்களே. ஐயோ எதுக்கு இவ்ளோ பூ வாங்கிட்டு வந்திருக்கீங்க? நான் இப்படி ஒரு கொஸ்டின் கேக்குறீங்க. அன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்கு மோதிரம் கிஃப்டா வாங்கி வரும்போது நீங்க என்ன சொன்னீங்க? கைவி ஊத்தி இந்த மாதிரி பாவப்பட்ட பணத்தெல்லாம் வாங்கி வரக்கூடாது, சொந்தமா சம்பாதிச்சு யாரோட வைத்தேஷனும் கலப்பாம நேர்மையான காசுல ஒரு முளை பூ வாங்கி வந்தா போதும்னு நீங்க தானே சொன்னீங்க.